நீங்க மல்டி கம்பெனி வச்சிருக்கீங்க. ஆனா, ஒவ்வொரு முறையும் டேட்டா என்ட்ரி பண்றதுக்கு, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாரி டேட்டாபேஸ கிரியேட் பண்ணி, ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா நீங்க வந்து லாகின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் நம்ம ஓடோல இருக்கு. ஸோ அதத்தான் இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு மல்டி லெவல் கம்பெனிஸ் வந்து எப்படி வந்து ஒரே டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 கம்பெனி யூஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து நியூவா வந்து இன்னொரு கம்பெனி வந்து நான் இப்ப கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அத நான் கிளிக் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மேனேஜ் கம்பெனிஸ் அப்படின்ற மாரி இருக்கும் ஆப்ஷனு. ஸோ அத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியூவா கம்பெனி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நியூ அப்படின்றத குடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த மெயின் கம்பெனிக்குள்ள போயிட்டு, இந்த பிரான்ச்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணாலும் நம்ம வந்து மாத்திக்க முடியும். இல்ல நான் வந்து இன்னொரு கம்பெனியா இருக்கு, ஜிஎஸ்டி இன்னொன்னு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா இங்க போயிட்டு, இப்போ செட்டிங்ஸ்ல மேனேஜ் கம்பெனிஸ்ல போயிட்டு, டைரக்ட்டா இங்க நியூ அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ சும்மா டெமோ கம்பெனி அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ். ஸோ ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி குடுத்துக்கலாம். எனக்கு இப்போ டெமோ டேட்டான்றனால நான் ஜிஎஸ்டி எதுவும் குடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம குடுத்துக்கலாம். ஸோ லோகோ இருக்கு. அதுக்கு தனியா இண்டிவிஜுவலா நீங்க லோகோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, லோகோவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ட்ரையல் டேட்டாபேஸ்ன்றனால 15 டேஸ் வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்குது. ஸோ லோடிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 2வதா நம்ம டெமோ கம்பெனி அப்படின்றத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுலேருந்து வெளில வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து கம்பெனி வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்க மல்டி பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அதையும் நீங்க வந்து இங்க குடுத்துக்கலாம். இதுக்கு லோகோ தனியா இண்டிவிஜுவலா செட் பண்றீங்க அப்படின்னாலும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து டோட்டலாவே வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டேட்டாபேஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து இங்கேயே காமிக்கும். ஸோ நீங்க எந்த கம்பெனிக்கு பார்க்கணும், இப்போ வந்து டெமோ கம்பெனி ஆக்சுவலா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அத வந்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேல் ஆர்டர் கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து கம்பெனிஸ்ல. இப்போ வந்து புதுசா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? நான் அந்த கம்பெனி இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேல் ஆர்டருமே இருக்காது. அப்போ வந்து நீங்க வந்து நியூவா நீங்க இந்த கம்பெனில தனியா நீங்க வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே அதர் இன்ஃபர்மேஷனில் சேல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பெனி வந்து டெமோ கம்பெனி அப்படின்னு தான் சூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மல்டி லெவலில் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸில் மல்டி கம்பெனியை வந்து நம்ம வந்து ஓடல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஓவராலாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஓவராலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓடோ இன்வென்ட்ரி மாடியூலில் ஸோ ஸ்டாக் வந்து ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் வந்து ஸ்டாக் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, செகண்ட் கம்பெனியில் வந்து எப்படி ஸ்டாக் இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரே டேட்டாபேஸில் இருக்கும்போது டைமும் சேவ் ஆகும். ஸோ அதர் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பேஸ் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம பில் அடிக்கிறதுக்கு ஒரே டேட்டாபேஸில் நம்ம வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஈஸியாகவே நம்ம வந்து டைம் சேவ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து நம்ம ரிப்போர்ட்டையும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.